என் பேரு கண்ணன். எனக்கு வயசு 76 வயசு ஆகுது. ரிசர்வ் பேங்க்ல கவர்னருடைய பிரதம ஆலோசகராக இருந்து பதவி ஓய்வு பெற்றவன். சமீபத்தில் நான் ஒரு கன்சல்டிங் ஆக்சுவரி. நான் ஒரு 20 வருஷமா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். ஒரு 4-5 வருஷமா எனக்கு காலில் ஒரு உணர்வே இல்லாம ஒரு நம்னஸ் இருந்தது. எஸ்பெஷலி லெஃப்ட் லெக்ல, பாதத்துல எந்த விதமான ஒரு இது இல்லாம ரொம்ப ஒரு இதா இருக்கும். நான் ஒரு 4 மாதம், கடந்த 3 மாசமா ரொம்ப எவ்ரிடே நல்லா யோகா பண்ணிட்டு இருக்கேன். இந்த யோகானால எனக்கு நல்லா நடக்க முடியுது. முதல்ல கடந்த ஒரு 6 மாசமா நான் டெய்லி வாக் பண்ணுவேன். அந்த 6 மாசமா வாக் போக முடியல. ஆனால் இந்த ஒரு 4 மாசமா யோகா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னால நல்லா நடக்க முடியுது. என்னுடைய வேலைகள்லாம் நானே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அது இஸ் கிரேட் பூன் டு மீ. நல்ல ஐ மஸ்ட் தேங்க் யோகா டீச்சர் அமுதா. ரொம்ப ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப எக்ஸலன்ட் டீச்சர். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹர். இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் என்னால என்னுடைய டெய்லி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியுதுன்னா her contribution is really substantial. Thanks. எனக்கு வயசு 72. 2022 எனக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி. நான் 6 மாசம் கழிச்சு கிட்டத்தட்ட 2.5 வருஷமா நான் அமுதா யோகா டீச்சர்ட்ட யோகா அவங்க சொல்லி கொடுக்கறது ரொம்ப என்கரேஜா இருக்கு. நான் யோகா பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. இதுல தினமும் விடாம அவங்களோட சேர்ந்து பண்றதுல எனக்கு என்னுடைய நடக்க முடியாம ஆபரேஷன் என்னால நடக்கிறது, பேசுறது, திங்க் பண்றது, என்னோட காரியங்களை நானே பண்றது எல்லாத்துலயும் ரொம்ப ஸ்லோவா. இந்த யோகா பண்ண ஆரம்பிச்சேன். பேலன்ஸ் நிறுத்தத்திலேயே ஒரு பேலன்ஸ் ஒரு கான்பிடென்ட் முதல்ல எனக்கு செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால நான் நல்லா செய்ய ஆரம்பிச்சேன். ஒன்னொன்னா என்னுடைய உடம்பு அதை பார்த்து எனக்கு அழகா சொல்லி கொடுத்து என்னை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு நான் உட்கார்ந்து பேசுறேன்னா நானே விருந்துன்னு பேசுறேன். என்னால நல்லா என்னோட காரியங்கள்லாம் செஞ்சுக்க முடியாது. வீட்டுல செய்ய அத்தனை வேலையும் நான் செஞ்சுக்கிறேன். வெளியிலயும் போயிட்டு வரேன். தினமும் வாக் போக முடியாது. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த இது. அதனால எல்லாரும் இந்த யோகா தினத்துல இருந்து ஆரம்பிச்சு யோகாவை அவங்க வாழ்க்கையில ஒரு ஹாப்டா செய்யாங்க. விளம்பர எந்த பல் தேய்ச்சி நம்ம சாப்பிட்டு நம்ம வேலைகளை செய்யற மாதிரி யோகாவும் நம்ம வாழ்க்கையில கொண்டு நம்ம எல்லோரும் பயன்படுத்தணும்.